எவ்ரி வீக் உங்கள் சோஷியல் மீடியா வீடியோஸ்க்கு தேவையான புது புது கான்டென்ட்டை தேடி டயர்ட் இருப்பீங்க. சில சமயம் எவ்வளோ தான் தேடினாலும் நம்மளுக்கு கான்டென்ட்டே கிடச்சிருக்காது. அண்ட் அதே மாதிரி உங்கள் ஆடியன்ஸ் வந்து என்ன மாதிரியான கான்டென்ட்டில் அதிகமாக எங்கேஜ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரியாமல் முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் உங்கள் சோஷியல் மீடியா வீடியோஸ்க்கு தேவையான புது புது கான்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, உங்கள் ஆடியன்ஸ் வந்து என்ன மாதிரியான கான்டென்ட் தேடிட்டு இருக்காங்க, அதுக்கு தேவைப்படுற சில டூல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான கான்டென்ட் கொடுக்க போகிறீங்க, அந்த கான்டென்ட் வந்து எந்த குரூப் ஆஃப் பீப்புள் பார்ப்பாங்க, ஸோ எந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் பார்ப்பாங்க, அது எந்த ஜெண்டர், மேலா ஃபீமேலா யார் பார்ப்பாங்க, அண்ட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, இந்த மாதிரியான பேசிக் விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுட்டிங்கனாலே உங்கள் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே வந்து உங்கள் ஆடியன்ஸ் கிட்டே போய் நீங்கள் கொஷின் கேட்கலாம். ஒரு போல் மூலமாக போய் கொஷின் கேட்கலாம். அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எந்த மாதிரியான கான்டென்ட் என்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கனாலே அவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. உதாரணமாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் பேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் போய் கேள்வி கேட்குறீங்க. ஒரு போல் மூலமாக ஒரு கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் எந்த மாதிரியான கான்டென்ட் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, கமெண்ட்டில் வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்து அது ரிலேட்டடான கான்டென்ட் வந்து அதிகமாக போஸ்ட் பண்ணலாம். பாயிண்ட் 2 கான்டென்ட் பில்லர். கான்டென்ட் பில்லர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் நிச்சை சார்ந்து இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸ் தான் மையமாக வச்சு உங்களால் எத்தனை டைப் ஆஃப் கான்டென்ட் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் கான்டென்ட் பில்லர். உதாரணமாக நீங்கள் ஒரு பியூட்டி பிராண்ட் வச்சுருக்கீங்க. அந்த பியூட்டியை சார்ந்து எவ்வளோ டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்கும். பியூட்டி ஹேக்ஸ், பியூட்டி டிப்ஸ், ஸ்கின் கேர் டிப்ஸ், பிரைடல் ஹேக்ஸ், ஃபேஷியல் டிப்ஸ், இந்த மாதிரி பல கீவேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பல கீவேர்ட்ஸை நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு உதாரணமாக ஒரே ஒரு கீவேர்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஸ்கின் கேர் டிப்ஸ் எடுத்துக்கோங்களேன். அந்த ஸ்கின் கேர் டிப்ஸ் அப்படிங்கிறத மட்டும் வச்சு நீங்கள் எத்தனை டைப் ஆஃப் கான்டென்ட் க்ரியேட் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்கின் கேர் வந்து ஒரு ஆயிலி ஸ்கின் இருக்குது, ட்ரை ஸ்கின் இருக்குது, இல்லை ரெண்டும் கலந்த மாதிரி ஆயிலி ப்ளஸ் ட்ரை ஸ்கின் ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கான்டென்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஒரு கான்டென்ட் போடுங்க. அடுத்தது வந்து ஆயிலி ப்ளஸ் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஒரு கான்டென்ட் போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு கீவேர்டு எடுத்துக்கிட்டு அதை சார்ந்து உங்களால் பல கான்டென்ட் க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் நம்ம கான்டென்ட் பில்லர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 டைட்டில் மட்டும்தான் சொன்னேன். நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, ஒரு பியூட்டி பிராண்டில் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கின் கேரை வச்சு உங்களால் பல விஷயங்கள் போட முடியும். ஸோ அதனால் ஒரே ஒரு கீவேர்டை மையமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் எத்தனையோ டைப் ஆஃப் கான்டென்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் சிம்பிள் தானே. உங்களால் கான்டென்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி எத்தனை கீவேர்ட்ஸ் இருக்கோ அந்த ஒரு கீவேர்ட்ஸை மட்டும் மையமாக வச்சு நீங்கள் பல டைப் ஆஃப் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 3, உங்கள் காம்படிட்டரை அனலைஸ் பண்ணுறது. உதாரணமாக வந்து உங்கள் காம்படிட்டர் வந்து ஒரு பிளாக் போஸ்ட் பண்ணியிருக்காரு, டாப் 10 பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் வந்து ஒரு யூடியூப் வீடியோவை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அவங்க சொன்ன விஷயத்தையே உங்களை கன்வெர்ட் பண்ண சொல்லலை, அந்த டைட்டிலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் வந்து உங்களால் என்ன யூனிக்கான பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும், அவங்க சொல்லாத விஷயங்களை நீங்கள் சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு வேல்யூபிளான விஷயங்களை உங்களோட ஆடியன்ஸ்க்கு கொடுக்குறது. அதே மாதிரி உங்கள் காம்படிட்டர் வந்து நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அவங்க எந்தெந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்காங்க, அவங்க என்னென்ன மாதிரியான கான்டென்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒவ்வொரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸுமே வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அப்படி வாட்ச் பண்ணுறது மூலமாக அவங்க என்ன மாதிரியான கான்டென்ட் கொடுக்குறாங்க, அதில் வந்து உங்களால் என்ன யூனிக்கான வேல்யூ கொடுக்க முடியும், அந்த ஒரு டைட்டிலை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்ன மாதிரி யூனிக்கான விஷயங்கள் உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு கொடுக்க முடியும்னு பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 4 வந்து உங்களுடைய கான்டென்ட்டை வந்து ரீயூஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளாக் போஸ்ட் போட்டிருக்கீங்க, த பெஸ்ட் ஸ்கின் கேர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அதையவே வந்து ஒரு யூடியூப் வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறது, ஷார்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறது, அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கு அதையவே வந்து ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக வந்து உங்கள் கான்டென்ட்டை வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் உங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் கான்டென்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கான்டென்ட் ஐடியா டூல்ஸை யூஸ் பண்ணுறது. ஆன்சர் த பப்ளிக் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. அந்த டூலில் போயிட்டு உங்கள் நெச்சை சார்ந்து நீங்கள் ஒரு கீவேர்டை டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்கள் ஆடியன்ஸ் என்ன மாதிரியெல்லாம் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பல டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து அதை பார்க்குறது மூலமாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உங்கள் ஆடியன்ஸ் வந்து என்ன மாதிரியான கான்டென்ட் வந்து அதிகமாக தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு வந்து உங்களுடைய கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது இன்னும் ஈஸியாகவே இருக்கும். உதாரணமாக வந்து நீங்கள் ஆன்சர் த பப்ளிக் வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு உங்களுடைய நிச் என்னது பியூட்டி பிராண்ட் வச்சுக்கோங்களேன், அந்த பியூட்டி சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆடியன்ஸ் என்ன தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துடும். ஸோ உங்கள் ஆடியன்ஸ் எங்கேஜ் ஆகக்கூடிய அந்த கான்டென்ட் எது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து சோஷியல் லிசனிங் டூல்ஸை யூஸ் பண்ணுறது. சோஷியல் லிசனிங் டூல்ஸ் அப்படிங்கிறது ஹூட், ஷூட், ஸ்பவுட், சோஷியல் இந்த மாதிரி பல டூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நீங்கள் சைன் அப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பிராண்டை சார்ந்து உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரியான ஒப்பீனியன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். அண்ட் உங்களை டேப் பண்ணி உங்கள் சோஷியல் மீடியாஸில் உங்களை யாராவது உங்களை டேப் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து அந்த சோஷியல் லிசனிங் டூல்ஸ் மூலமாகவே உங்களால் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ பிராண்டை சார்ந்து மட்டும் இல்லாமல் உங்கள் நிச்சை சார்ந்து ஆடியன்ஸ் மத்தியில் என்ன மாதிரியான ஒப்பீனியன் இருக்குது, மக்கள் வந்து எந்த மாதிரியான டாப்பிக்கை அதிகமாக தேடிட்டுருக்காங்க, அவங்களுக்கு என்ன டாபிக் அதிகமாக தேவைப்படுது, அவங்களுக்கு வந்து என்ன நீட் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த சோஷியல் லிசனிங் டூல்ஸ் மூலமாக உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அதனால சோஷியல் லிசனிங் டூல்ஸ்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்துது. அதுலேயும் உங்கள் ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து மக்கள் வந்து உங்கள் நிச்சை சார்ந்து வந்து ஏதாவது டாபிக் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து நீங்கள் கான்டென்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் கொலாபரேஷன் பண்ணுறது மூலமாக உங்களால் கான்டென்ட் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து பியூட்டி பிராண்ட் இருக்கீங்க அப்படின்னா அந்த பியூட்டி பிராண்ட்லேயே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு பியூட்டி எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறது மூலமாக உங்களால் வந்து ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பல டைப் ஆஃப் கான்டென்ட் வந்து நீங்கள் கொலாபரேஷன் பண்ணுறது மூலமாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் கான்டென்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன இந்த டிப்ஸ் மூலமாக வந்து நீங்கள் கான்டென்ட் க்ரியேட் பண்ணிடுறீங்க. ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இது கரெக்டாக ஸ்கெடியூல் பண்ணணும் இல்லையா, இதுக்கு வந்து நீங்கள் கான்டென்ட் கேலண்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கான்டென்ட் கேலண்டர் என்ன அப்படின்னா கான்டென்ட் கேலண்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எந்தெந்த வீக் என்னென்ன டைப் ஆஃப் கான்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதை எப்பப்போ பப்ளிஷ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். ஸோ கான்டென்ட் கேலண்டருக்கு வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் தேடினீங்களா நிறைய டூல்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு டூல்ஸில் போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு வீக் 1 வந்து நான் வீக் 1 இந்த மண்டேயில் வந்து நான் இந்த கான்டென்ட் போஸ்ட் பண்ண போகிறேன், அண்ட் ஃப்ரைடேயில் வந்து இந்த கான்டென்ட் போஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வீக் 2ல் வந்து எந்த டேயில் வந்து நீங்கள் என்ன டைப் ஆஃப் கான்டென்ட் போஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு மந்த்துக்கு தேவையான அந்த வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4 இது எல்லா கான்டென்ட்டையும் வந்து இந்த கான்டென்ட் கேலண்டரில் நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்டென்ட் ஸ்கெடியூல் பண்ணுறது இனியுமே ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.